வார்த்தை நமக்குள்ளே அற்புதங்களை கொண்டு வரும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை மாற்றும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிற ஒரே ஒரு வல்லமை, ஒரு பவர் எதில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள். அந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரோடு ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்வராக. நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. கர்த்தர் அந்த தூரத்தில் நம்ம பொறுமையோடு ஓட கடவோம். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த இலக்கை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நம்மை அடுத்த நிலைக்கு, அடுத்த பரிமாணங்களில், அடுத்த நிலையில கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்தி நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்கள் செய்ய உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். அந்த தெய்வத்தை தேடி வந்திருக்கிறோம் யாவரையும் கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தருடைய இரக்கமும் தயவும் கிருபை நம்ம மேல அளவு கடந்து இருக்கும் என்பதை விசுவாசிக்கிற இன்றைக்கான தலைப்பு அதுதான், கர்த்தருடைய தயவு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நான் இருக்கிறேன் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். இன்னைக்கு நான் உயிரோடு இந்த காலையில இருந்து இன்றைக்கு இந்த 7 மணி ஆறாவது வந்து இருக்கிறேன்னா கர்த்தருடைய தயவு. ஒரு ஆமென், காட்ஸ் ஃபேவர். அவருடைய தயவுனாலதான் இன்றைக்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க என் பலத்தினால ஓடுறேன், என்னுடைய அறிவினால ஓடுறேன்னு. இல்ல, உங்க பலம் ஒரு நாள் ஒன்றும் செய்யாது. கர்த்தருடைய தயவு இல்லைன்னா என்னைக்கோ நாங்கள் செத்திருப்போம். கர்த்தருடைய தயவு இல்லைன்னா என் வாழ்க்கை என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். கர்த்தருடைய தயவு இல்லைன்னா என்னைக்கோ 0 ஆயிருக்கும். கர்த்தருடைய தயவு இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறதா கர்த்தருடைய தயவு. அல்லேலூயா. தகுதியே இல்லை. இப்போ ஒரு உதாரணம் சொல்லுங்க. நீட் எக்ஸாம் எழுதி நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் அவர் MBBS சீட். அதுக்கான தகுதி அவருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஒரு ஆமென். நீ படிக்காம உன்னை டாக்டரா உட்கார வச்சா எப்படி இருக்கும்? ஒரு அல்லேலூயா. அதுதான் தகுதியே இல்லாத. பழைய காலத்துலலாம் பியூனா இருந்துங்க அந்த டாக்டருக்கு அசிஸ்டண்டா இருந்திருப்பாங்க, எடுபடி வேலை செஞ்சிருப்பாங்க, அவங்க டாக்டரா இருப்பாங்க அனுபவத்துல. ஒரு ஆமென். டாக்டர் படித்தவர்களோட அவர்களுடைய திறமைசாலிகளா இருப்பாங்க. என்ன அனுபவம். அப்ப தகுதி இல்லாத அவர்கள் குவாலிஃபிகேஷன், படிப்பு என்ற ஒரு தகுதி இல்லை, ஆனா வேற ஒரு தகுதியினால அவர்கள் அந்த நிலையில் இருக்கிறது போல தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு நிற்க செய்து ஆண்டவர் கொடுத்த குடும்பம், பிள்ளைகள் எல்லாவற்றுக்காக நாம நின்று நன்றி சொல்றோமே. இதுதான் கர்த்தருடைய தயவு. தயவு என்பது கர்த்தரின் மகிமையின் ஒரு பகுதி. ஏன் கர்த்தர் தயவா இருக்கிறார்? நம்ம சொல்லுவோம் நிறைய இடத்துல, தயவு செய்து அதை எனக்கு கொடுங்க. ஒரு லெட்டர் எழுதுங்க, தயவு செய்து என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, தயவு செய்து அந்த காரியத்தில் எனக்கு தலையிட்டு எனக்கு அதை முடிக்க வேண்டியது கொடுங்க என்று ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கிறோம் பாருங்க, தயவு செய்து என்று. அது போல தயவு என்பது கர்த்தரின் மகிமையின் ஒரு பகுதி. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி சொல்லலாம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகிமை, மகத்துவம் உண்டு. வராமே நம்முடைய கர்த்தராகிய தேவனின் மகத்துவங்களில் ஒன்றுதான் அவருடைய தயவு. தயவு என்பது இறங்குதல் அல்லது இரக்கம் காட்டுதல் அல்லது நம்ம மேல ஒரு பரிதாபமான ஒரு நிலை ஏற்படுத்துதல் தயவு. வராமே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ நாம தயவு எப்படி சொல்லலாம்னு வச்சுங்களேன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் எப்படி சொல்ற, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மகிமை. நான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகிமை, மகத்துவம் உண்டு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா சொன்ன புரியுன்னு உங்களுக்கு சொல்றேன். நான் படிச்ச அந்த ஆரோக்கிய இன்ஜினியரிங் காலேஜ், அந்த காலேஜ்ல அந்த காலேஜுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்களுடைய ஒரு மகிமையின் மகத்துவம் என்னன்னா, யார் அந்த காலேஜ் உள்ள போனாலும் கட்டாயமா அவங்களை சாப்பிட்டுட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது யாரானா இருக்கட்டும், பேரண்ட்ஸானா இருக்கட்டும், விசிட்டராக இருக்கட்டும், யாரு உள்ள போனாலும், யாருன்னா அந்த காலேஜ் கேம்பஸ் உள்ள போயிட்டாவே எப்போ போனாலும் அவங்க சொல்ற முதல்ல வேலை அங்க இருக்கிற பியூன்லேருந்து யாரா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. கம்பல்சரி சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவாங்க. ஒரு ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? எந்த டைமுக்கு எப்போ போனாலும், யாரு போனாலும், நீங்க ஒரு விசிட்டராவோ இல்ல பேரண்ட்ஸாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு அந்த காலேஜ் உள்ள கேம்பஸுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னாவே அவங்க சொல்ற காரியம் சாப்பிட்டுட்டு போகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த காலேஜினுடைய ஒரு மகத்துவம். இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷம் ஆயிடுச்சு நான் அதை முடிச்சு அந்த காலேஜ். ஆனா இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனா அந்த காலேஜுடைய ஸ்பெஷாலிட்டி, ஒரு மகத்துவம். ஒரு அல்லேலூயா. சில குடும்பங்களில் பார்க்கும்போது யார் வீட்டுக்கு நம்ம போனாலும் ஒரு டம்ளர் தண்ணி கட்டாயமா குடிச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஒரு மகத்துவம். சிலர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று செய்வாங்க. வராமே அதே போலதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மகத்துவம் என்னன்னா, அவர்
அவருடைய பரிமாணத்துக்குள்ள நம்ம வந்துட்டோமா, கண்டிப்பா அவருடைய தயவு இல்லாம வெளியில யாரும் போக முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள போனீங்கன்னா ஆகாரம் இல்லாம நீங்க பசியோடு போனாலும் பசி இல்லாம போனாலும் எப்படி போனாலும் ஆகாரத்தை கொடுத்து பசி ஆட்சி தான் அவங்க வெளியில அனுப்புகிறது போல நீங்க என்ன வருத்தத்தோட பாரத்தோட கண்ணீரோட பிரச்சனையோட உபத்திரவத்தோட வேதனையோட எந்த சூழ்நிலையில இந்த கேம்பஸ் ஆகிய ஆண்டுடைய ஆலயத்துக்குள்ள நீங்கள் வரும் பொழுது கர்த்தருடைய தயவு உங்க மேல பார்க்காம நீங்கள் ஒருபோது வெளியே நீங்கள் பட்டியா போக முடியாது. That is God's favor. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு புரியுது? அவரை கிட்ட வருகிற ஒருவரும் அந்த இரக்கத்தை தயவை காணாமல் ஒருவரும் போக முடியாது. ஹல்லேலூயா. அடுத்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம். ஞாபகம் எத்தனை பேருக்கு தெரியல? அவர் பிசாசுகளுக்கும் இரக்கம் பாராட்டுகிற தயவு கூறுகிற ஒரு நல்ல தெய்வம் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏயோன் பிசாசு கிட்ட போகும்போது அதை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம தியானிச்சோம்ல, தயவு செய்து என்ன அந்த பன்றிகளுக்குள்ள போக அனுமதி கொடுங்கள் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது அதுக்கோ என் தெய்வம் கொஞ்சம் இரக்கம் பாராட்டி நீ போ என்று சொல்லுகிறாரே. நீங்க நானும் பிள்ளைகளா இருக்கிறோம். பிசாசுக்கே இரக்கம் பாராட்டுகிற தயவு கூறுகிற தெய்வம் இன்றைக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளா இருக்கும் போது அப்பா நான் செய்த பாவங்களை ஒரு நிமிஷம் மன்னித்து நான் செய்த தப்பிதங்களை ஒரு நிமிஷம் மன்னிச்சு கொஞ்சம் எனக்கு தயவு கூர்ந்து அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி ஒரு அற்புதத்தை எனக்கு செய்ய மாட்டீரோ என்று சொல்லும் அவர் இரக்கம் பாராட்டுவாரா பாராட்ட மாட்டாரா? உன் மேல தயவு வைப்பாரா வைக்க மாட்டாரா? யாத்திராகமம் 33:19 இப்படியாக சொல்லுகிறது, என்னுடைய தயவை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். என் மேல் கிருபை ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் நினைக்கணும், உங்க ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க கொஞ்சம் நினைக்கணும். ஒரு ஆமென். நிறைய பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் தான் மாட்டிக்கிட்டேன். ஒரு ஆமென். நான் தான் என் குளத்தை விட்டுட்டு வந்துட்டேன், என் கோடியை விட்டுட்டு வந்துட்டேன், என் சொத்தை விட்டுட்டு வந்துட்டேன், என் ஜாதி மதத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சிலருக்கு சில பெருமைகள் பிசாசு கொண்டு வரும். ஒரு ஆமென். நான் போலன்னா அந்த சர்ச்சைக்கு வேலையே இல்லை, நான் போலன்னா அந்த ஊழியத்தில் ஒண்ணுமே இல்லை, நான் போல அந்த சபைக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் இல்லைன்னா ஒண்ணு இல்லை, நான் இல்லைன்னா இயேசுவே அங்க அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு சிலருக்குள்ள ஒரு எண்ணம் இன்றைக்கு ஓடுது. நான் அங்கிருந்து வந்தேன், நான் இங்கிருந்து வந்தேன், நான் இந்த ஜாதியிலிருந்து வந்தேன், இந்த மதத்திலிருந்து வந்தேன், இந்த குலத்திலிருந்து வந்தேன், இல்லை இந்த இடத்திலிருந்து வந்தேன், இந்த செல்வாக்கு பின்னணியிலிருந்து வந்தேன், இந்த அறிவிலிருந்து வந்தேன், இந்த படிப்பிலிருந்து அழகில், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லிட்டு நம்மை காலை தூக்கி விட்டு பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உன்னை விட எத்தனை பணக்காரர்கள் இருக்கிறாங்க, உன்னை விட எத்தனை நல்லவர்கள் இருக்கிறாங்க உங்க ஊர்லயும் உங்க பக்கத்திலேயே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்களை விட எவ்வளவு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, உங்களை விட எவ்வளவு தேவ பக்தி உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க. சும்மா நான் பக்தின்னு வேஷம் போட்டுட்டு இருக்கிறேன், என்னை விட உண்மையாவே எத்தனை பக்திவான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை நல்ல மனிதர்கள் உத்தமர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்லையே, அவங்களுக்கெல்லாம் இந்த இறக்கம் கிடைக்கலையே. ஆனா உனக்கும் எனக்கு கிடைச்சிருக்கா? ஆண்டவருடைய தயவு மேல இருக்கிறதுனாலதான், ஆண்டவருடைய தயவு என் மேல இருக்கிறதுனாலதான், ஆண்டவர் என் மேல அந்த இறக்கத்தை வைத்திருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீயும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு இல்லை, நான் வந்து இங்க சிக்கிக்கிட்டேன்னு இல்லை, நான் தெரியாம வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு இல்லை, சிலருக்கு என்ன பண்ண முடியல வந்துட்டுவேன்னு. ஒரு ஆமென். ஆண்டவர் சொல்ற, எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ. எத்தனை முக்கோடி எத்தனை கோடி மக்கள் ஜனங்கள் இருந்தாலும், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 8 கோடிக்கு மேல மக்கள் இருந்தாலும், இன்றைக்கு உன்னை இந்த சிறு கூட்டத்தின் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. ஊர்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க வந்து அமர்ந்திருக்கிறா தேவ தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய காருண்யம். நம்ம காலத்தை பொறுத்து ஒண்ணு இல்லை. ஒரு ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் நம்ம மேல் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க அமர்ந்திருக்கிறோம். சங்கீதம் 30:5 சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ
நீடித்திருக்கும். அவர் நமக்கு கோபப்படுகிறார், அவர் கோபம் இருக்கிறது, ஆனாலும் அவருடைய தயவு நமக்கு நீடித்து தான் இருக்கும். கோபம் ஒரு நிமிஷத்துல போயிடும். ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மலைகள் விலகினால பர்வதங்கள் நிலைபெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெயராது என்று உண்மையான மனதுருக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது ஏசாயாவில். அப்போ நமக்கு என்ன, அவர் கோபப்பட்டாலும் நம்ம மேல் இரக்கமுள்ள தெய்வம். அநேக நேரங்கள் நம்ம அவர் கோபப்படுத்துறோம். இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்தார்கள். நமக்கு அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவரை பார்த்து எந்த அளவுக்கு முறுமுறுக்கணும். வனாந்திர அந்த எகிப்து தேசத்திலிருந்து அந்த அத்தனை வருஷங்களுக்கு பிற்பாடு, கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் அந்த எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை கொண்டு வருகிறார். ஒரு அல்லேலூயா. காலையில அந்த அளவுக்கு என்ன ஒரு கொட்டாயம் வந்துச்சு தெரியல. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமே. அப்படியே உடனே திரும்புவீங்க. நான் ஆப்போசிட் டைரக்ஷன் எப்பவுமே பார்ப்பேன். அந்த மூஞ்சி பார்க்க மாட்டேன்னு தெரியும். அவ்வளவு முக்கியம். நம்ம கரெக்டா இருக்கணும், நம்ம பார்க்கணும். ஒரு அல்லேலூயா. அப்படி எந்த வார்த்தை எப்படி உள்ள போகுன்னு எனக்கு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ 400 வருஷம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டு வரும் பொழுது ஜனங்கள் சொல்ற காரியத்தை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அநேக நேரத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அந்த விக்கிரகத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த என்னை கர்த்தர் மீட்டு கொண்டு வருவது அநேக முறுமுறுப்புகள் ஆரம்பத்தில். கர்த்தர் எனக்கு என்னத்தை செய்தார், எனக்கு என்ன நடந்தது, நான் என்ன சொல்லிக்கிறேன், உங்களை சொன்ன கோவப்படுவீங்கள, என்ன சொல்லிக்கிறேன், என்ன செய்தார், என்ன நடந்தது என்று முறுமுறுக்க ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு அதே இஸ்ரவேலர்கள் 400 வருஷம் அடிமையாய் வாழ்ந்துட்டு இருந்த அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தடியை முறித்து கர்த்தர் கானான் தேசத்திற்குள் அவரை கொண்டு செல்வதற்காக அழைத்து கொண்டு வரும்போது அந்த ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் கிட்டத்தட்ட 40 வருஷம் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தினாருங்க. ஒரே ஒரு வேலை கூட பட்டினியில ஒருவனும். அவங்களுக்கு வேலைக்கு ஆதாரம் கொடுத்தாரு. பகலில் மேக சமமாய் மேல வராரு, இரவில் அக்னி சமமாய் வராரு. ஒரு பொழுது அந்த மேக சம அக்னி சம அவரை விட்டு எடுபடல, விட்டு விலகல. 24 மணி நேரம் பாதுகாப்பா இருந்த ஒரு தெய்வங்க. இன்றைக்கும் இன்னைக்கு நீ உயிரோடு போய் வேலைக்கு போய் திரும்பி வரைய கர்த்தருடைய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு என்னைக்கும் செத்துருவேன், அது உனக்கு தெரியுமா? சும்மா எனக்கு ஆண்டவர் இதை செய்யல, அதை செய்யல, இதை பண்ணல, அதே அளவிட்டு இருக்கிறேன். நீங்க உயிரோடு இருக்கிற கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் உன்னை விட்டு விலகிடுச்சுன்னா என்னைக்கும் வாழ்க்கை முடிந்திருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை மிஸ் ஆயிருக்கிறீங்க. அது நீங்க மிஸ் ஆனதுல கர்த்தர் உன்னை தப்புவித்தார். கர்த்தருடைய கரம் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய பாதுகாப்பின் புகலிடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. மறைவிடத்துல கர்த்தர் உன்னை வைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது, புரியுது, தெரியுது? அப்ப அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அவங்க சொல்றாங்க, எனக்கு போர் அடிச்சு போச்சு, காயெல்லாம் சாப்பிட்டுட்டு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அதுக்கடுத்து வேணுன்றாரு. மன்னாவை கொடுக்குறாரு. மன்னாவை சாப்பிட்டு அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சான். அதுக்கடுத்து முறுமுறுக்கும் போது ஆண்டவர் திரும்ப என்ன பண்றாரு, எனக்கு கறி வேணும்னு கேட்கிறாங்க. ஒரு ஆமே. திரும்பி கறியை கொடுக்குறாரு. ஒரு அல்லேலூயா. எங்க போர் அடிக்குதுன்றீங்களோ அங்க உங்க வாழ்க்கை கொஞ்சம் ஒரு படி இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமே. நான் சொல்றது புரியுதா? எந்த இடத்துல தேவ பிரசன்னத்திலேயோ தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் வரும்போது, எங்க பாட்டிலையோ ஆராதனையிலையோ இல்ல பிரசங்கத்திலேயோ இல்ல ஜபத்திலேயோ எங்க உனக்கு போர் அடிக்கிற மாதிரி உனக்குள்ள ஆவியில ஃபீல் பண்ணுதோ அப்பயே ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் உங்களை குற்றப்படுத்த தேவையில்லை, நீங்களே யோசிக்கணும். எங்க தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்போது வாஞ்சியாய், அதாவது சொல்ற ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடன் மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நான் இருந்தேன் என்று அதாவது சொன்னது போல உங்களுக்குள்ள ஆண்டுடைய ஆலயத்திற்குள் வரும்போது அந்த உற்சாகம், அந்த சந்தோஷம், என்றைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறது, என்றைக்கு நான் ஆராதனை கர்த்தரை உயர்த்த போகிறேன், என் ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவரை துதிக்க போகிறேன், அவருக்கு நன்றி சொல்ல போகிறேன் என்று ஒரு ஆர்வத்தோடு வர மக்கள் தான் கர்த்தருக்கு ஏற்ற பிரியமான ஜனங்கள். உனக்குள்ள எங்க அந்த போர், அந்த தூக்கம், அந்த கொட்டாய் வருதோ அங்கே பிசாசு உன்னை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா. கடமைக்காக வேற வழியில நான் சண்டை கட் பண்ணக்கூடாது, இல்ல கட் பண்ணாலும் வம்பு இல்ல பிரச்சனை என்ற ஒரு நோக்கத்துக்காக வரீங்கன்னு அர்த்தம். உண்மை உள்ளவரை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நீ கடமைக்காக சபைக்கு வருவதால் ஒன்றும் கிடையாது. ஒரு அல்லேலூயா. நீ அதுக்கு வீட்டிலேயே உட்காந்துக்கலாம். வீட்டிலே உட்காந்து வீட்டிலேயே ஆராதிக்கிறேன்னு சொல்றாங்க ஒரு கூட்டம். அது மாதிரி ஆராதனை பண்ணிட்டு உடனே நீங்களே தேற்றிக்கொண்டு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கொண்டு நான் செய்கிறதுதான் சரி என்று
நீங்களே உங்களை தேர்ச்சி கொண்டு போகலாம். கர்த்தர் நல்லவர். அப்போ இவங்களுக்கு ஆண்டவரை முறுமுறுக்கும் போது ஆண்டவர் காடைகளை கொடுத்தார். இப்படி அவங்க ஆண்டவரை முறுமுறுக்கும் போதும் ஆண்டவருக்கு பயங்கரமா கோபம் வருது. திருப்பி மோசேக்கு மன்றாடுறான், ஆண்டவரே அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஆண்டவர் 30 லட்சம் பேரை வனாந்தரத்தில் அழிச்சு போட்டான்னு சொல்லுவாங்கப்பா, உங்க நாம தூஷிக்கப்படுமே, கொஞ்சம் தடவு பாராட்டும் பண்ணும் போது அந்த கோபம் வந்து ஒரு நிமிஷத்துல இருந்த கோபம் சரன்னு கீழே. சரி போடா ஒரு ஆமே. எத்தனை முறை அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த கோபம் இருந்துச்சுன்னா இங்க ஒரு நீங்க உட்காருவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே இறங்குறாரு. ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நாம சொல்றோம், ஆண்டவரே அவர்களை மன்னிங்க, மன்னிச்சு அழுவ அவங்க மேல காட்டுதாப்பா. கோபம் ஒரு நிமிஷம் தான், உங்களுடைய இறக்கமோ தழுவோ 1000 வருஷம்ப்பா. ஒரு ஹல்லேலூயா. அவர் ஒரு நிமிஷம் கோபப்பட்டாலும் 1000 வருஷங்களுக்கு இரக்கமுள்ள தெய்வத்தை தான் இன்னைக்கு நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். ஏன் இன்னைக்கு நிறைய நேரத்தை சொல்லுவோம், எவ்வளவு பாவம் பண்றா, எவ்வளவு தப்பு பண்றா, எவ்வளவு காரியத்தை செய்துட்டு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான்னா அவருடைய அழுவு. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஜெபம் பண்றது இல்லை, சர்ச்சுக்கு போறது இல்லை, ஆண்டவரை தேடுறது இல்லை, ஆனாலும் நல்லா இருக்கிறார். அவருடைய அழுவு இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய தழுவுனால இன்னைக்கு நீங்களும் நான் ஓடிக்கொண்டிருக்கோம். கோபம் ஒரு நிமிஷமா இருந்தாலும் அவருடைய தழுவு நீடித்த காலமா இருக்கிற தழுவு. நாம் ஒன்றை பிள்ளைகளுக்கு தழுவு நான் எப்படி சொல்லணும், நாம் ஒன்றை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம் என்றால் அதில் எந்தவித சுயநலமும் பொது நலமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் நோக்கமும் இல்லாமல் கொடுக்கிறோம். ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்னா அது எனக்கு நாளைக்கு திரும்ப எனக்கு பிரியாணி கொடுக்க போகுது, இல்லை திரும்ப எனக்கு ஒரு வேலையை செய்ய போகுது, திரும்ப ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறோமா? இல்லை குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு நகையோ இல்லை ஒரு சைக்கிளோ ஏதோ ஒரு காரியம் வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை எனக்கு திரும்ப செய்ய போகுது என்ற ஒரு நோக்கத்தை சுயநலத்தோடு யாராவது செய்யற தாய் தந்தை யாராவது இருக்கீங்களா? இல்லை. ஒரு ஆமே. பிள்ளைகளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு கொடுப்பதுதான் தழுவு. ஏன்னா யா பிள்ளை. ஹல்லேலூயா. தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ நாம ஆண்டு பிள்ளைகளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தழுவு பாராட்டுறோம்ல, கொடுக்கிறோம்ல, அதுதான் தழுவு. அதே போல ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பிள்ளைகள் என்றதுனாலதான் அந்த தழுவை அவர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம ஏதாவது அவருக்கு செய்வோம், திரும்ப ஏதாவது பண்ணுவோன்றது ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் அவருடைய பிள்ளை, நம்ம பிள்ளைகளா இருக்கிறதுனாலதான் கர்த்தர் நமக்கு அந்த தழுவை நம்ம மேல அவர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், அது போலதான் கர்த்தராகிய இயேசு நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இருப்பது ஒன்றும் அவருடைய தடவு இல்லாம இல்லை. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, கிஃப்ட், ஒரு தழுவு. இப்போ நான் சொல்றேன், என்ன கவனிக்கணும். அப்படியே பைபிள் திறந்து ஒண்ணு வேணும், நல்லா படிச்சாச்சு, நீ கடைசி வரைக்கும் திறந்தாலும் இப்ப யாராவது ஒருத்தர் எடுத்துன்னு பார்ப்போம். இப்ப பைபிள் இத்தனை பேரும் புரட்டுனீங்களா, எந்த வசனம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க எந்த வசனம் எழுதிட்டு சொல்லணும். எழுதாம சொல்லுங்க யாராவது. தெரியாது. அப்புறம் எனக்கு பைபிள் புரட்டுறீங்க. சும்மா ஒரு பைபிள் புரட்ட தெரியலன்னு போறாங்க. இது ஒண்ணு படிக்க பில்ட்ட பக்கத்துல இருக்கிறோம், எனக்குலாம் பைபிள் படிக்க தெரியும், உனக்கு தெரியலன்னு புரட்டு இருக்கு. என்ன புரட்டுற, என்ன பண்ற, பண்ணு. ஏமா இருந்து பார்த்துட்டு இருக்கிற, எல்லாம் பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். ஒரு கதை கேட்டீங்களா? அது மாதிரி ஏமா பைபிள் புரட்ட, பக்கத்துல இருக்கவங்கலாம் பைபிள் புரட்டுறாங்க, படிக்க தெரியாதவங்க கூட பைபிள் புரட்டுது. அங்கதான் ஒரு மேஜிக் வந்து தமிழ் லைட் டிங் லைட் தெரியுமா தெரியல, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும். ஒரு ஹல்லேலூயா. பைபிள் படிக்கின்றதா படிக்க மாட்டீங்க, அப்ப உட்காந்து பார்த்துட்டு திருப்பி முடிச்சுட்டு இருப்பீங்க. வீட்டில் 50 கூட பைபிள் படிச்சாலும் இங்கே வந்து படிக்க முடியும். அங்கே தூக்கி பைபிள் தூக்கி குப்பை தொட்டி தூக்கி போட்டுருது. ஒரு ஆமென். அங்க படிச்சாலும் இங்கே வந்து படிக்க முடியும். எப்படி நம்ம படிக்கிறது அப்படிதான் இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா ஒரு சபைக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். லைட் கிஃப்டை கொடுத்துருக்கிறார். சர்ச்சை கொடுத்துருக்க கீழே அன்பளிப்பு நேசமணி பொன்னையா அப்படின்னு எழுதி கொடுத்தார். கிஃப்ட் ஃபாரின்ல ஒருத்தர் வந்தார், இங்கிலீஷ்ல எழுதி நேசமணி
பொண்ணு பாறையிலேருந்து ஒருத்தர் வந்து எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்ட பிறகு திடீர்னு பார்த்தா டியூப் லைட்டு, இதுக்கு கீழே அன்பளிப்புன்னு ஒரு பேரு, அது படிக்கிற அவரு அங்க இருந்துச்சு இங்கிலீஷ். நேசமணி பொன்னையா அவர் படிச்சாரு நாசமா போனையா, கரெக்டா அப்படிதான் வரும். நேசமணி பொன்னையான்றது அவர் படிக்கிறாரு. வாட் இஸ் திஸ் நாசமா போனையா அப்படின்னாரு அவர். இது மாதிரி தான் இருக்கும். என்ன சில நேரத்தில் நம்ம என்ன தெரியாம நம்ம சிலர் அப்படிதான் பண்ணுவாங்க. எதை செஞ்சாலும் அன்பளிப்பு, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிஃப்ட் அப்படின்வாங்க. கடைசி அந்த நாசமா போனையான்ற மாதிரி தான் போகும். ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த கை கொடுக்குறது அந்த கை தெரிய வேணாம்னு சொன்னார். அப்போ படிச்சாதான் நமக்கு புரியும். நமக்கு அவரு வந்து ஃபாரினர், இங்க இருக்கிற கலாச்சாரத்துக்கு அவர் படிச்சாதான் அவருடைய இந்த பேரெல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நம்ம கேள்விப்பட்டிருந்தா நம்ம கரெக்டாக படிச்சுட்டு இருப்போம். அது மாதிரி பைபிள் நிறைய நேரத்தில் என்ன பண்றோம், நேராக எடுத்துட்டு போனவங்க எங்க இருக்க தெரியாது. சண்டே காலையில 6:50 தான் தேடுவோம். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. 6:50 தேடுவோம். எங்க இருக்குன்னு, எங்க வச்சுடி பைபிள் வேணும், நீ தானே எடுத்தாந்து வச்சுன, இல்லை நான் உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன். 2 பேருக்கு ஆத்தாளுக்கு போனது சண்டை சிப்பி முட்டி பிடிக்காத அளவுக்கு சண்டை வரும். ஒரு ஹல்லேலூயா. வந்துட்டு அங்க இங்க தேடின பிறகு எப்படியோ அம்மா கண்டுபிடிச்சேன், புதையில கண்டுபிடிச்ச மாதிரி அந்த மூலையில எடுத்து போய் போட்டு வச்சிருக்கிறோமான்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அதை பார்த்தோம். அப்படி பார்த்த உடனே அது பைபிள் கருப்பு கலர்ல இருக்கிற பைபிள் பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சிமெண்ட் கலரா இருக்கும் பைபிள். என்னம்மா கவர் கொட்டியாமா, சிமெண்ட் கலர் கவர்னு. அப்புறம் தான் அது தொட்டாதான் போதும், இருக்கிற வீட்டுல இருக்கிற தூசி மொத்தம் அதுல இருக்கும். கருப்பு கலரு சிமெண்ட் கலரா மாறிடும். அப்படியே சும்மா ஏதோ ஒன்று எடுத்து தொடச்சி, இல்லை பக்கத்தில் திடீர் தொடக்கிறதுக்கு எதுவுமே இருக்காத, வேற வழியில் டைம் அடிச்சு போன அந்த கறி துணி இருக்கும் பாருங்க, சாமான் துடைக்க, அதை எடுத்து தொடச்சிட்டேன். நேரம் எடுத்துட்டு பைபிள் எடுத்துட்டு ஓடி அதை போட்டோ இன்னைக்கு இருக்கு. ஒரு ஹல்லேலூயா. நீ அது எதுக்கு பைபிள் எடுத்துட்டு வர, என்ன யூஸ்? அது கூட வந்து ஏதாவது சொல்லுவாங்க, காத்து கருப்பு வராதுன்னு. பழைய காலத்தில் அப்படிதான் பண்ணுவாங்க. சமீபத்தில் நான் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அப்படின்னா ஒரு சம்பவத்தை திடீர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். ஒருத்தர் ஒரு கறி ஒரு அம்மா பேக்கில் போட்டு கொடுத்தாரு போது அதுல ஒரு 2 அடுப்பு கறியை போட்டு கொடுத்தாங்க. கறி கூட கறி, இந்த கறி. இதை நான் ஒரு சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டேன். காத்து கருப்பு வராதான் என்ன தெரியல, எனக்கு ஒன்றும் புரியுது. கறி கூட இந்த கறியை போட்டாங்க. ஒரு ஹல்லேலூயா. ஆமென். அது மாதிரி கூட அந்த இந்த கறி கூட மாம்சத்தை கூட இந்த அடுப்பு கறி போச்சுன்னா கூட எதுவும் வராதுங்கிற மாதிரி இந்த கறி கூட அந்த பைபிள் கரியா இருக்கிற கவரை கூட எடுத்துட்டோம்னா ஒண்ணு கூட வராதுங்கிற ஒரு நினைப்புல சிலர் பைபிள் சர்ச்சைக்கு வராது. கேட்க நான் சர்ச்சைக்கு போறேன் எல்லாரும் சொல்றதுக்கு பைபிள் கையில். ஒரு ஆமென். பைபிள் உங்க கையில் இருக்கக்கூடாது, உங்க இருதயத்தில் இருக்கணும். அவனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். அந்த வார்த்தை சத்தியத்தை அறிவிக்கிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை வசனத்தினால படைப்பான். பைபிள் ஒண்ணு தெரிஞ்சா தெரியல, தினமும் பைபிள் ஒரு வசனமாவது 2 வசனமாவது படிச்சு மனப்பாடம் பண்ணணும். ஹல்லேலூயா. எத்தனை மாதிரி சொல்லியிருக்கிறேன். சில பரிசுத்தவான்கள் பைபிள் படிச்சதும் சாப்பாடும். சாம்பியன் சிலதுரையெல்லாம் அவங்க பாட்டி ஒரு பைபிள் வசனத்தை படிச்சு ஒப்பிடிச்சாதான் அவருக்கு சாப்பாடு, இல்லை சாப்பாடு கிடையாது. நம்ம சர்ச்சைக்கே பிள்ளைகளை கூப்பிட்டு வர மாட்டோம். அப்புறம் எங்க சாப்பாடு அப்பதான் பண்ணுவோம். என் குழந்தைக்கு அப்பதான் என்னைக்கு அவன் பைபிள் படிக்காம உருப்படாம இருக்கிறான் பாரு, அன்னைக்கு தான் வந்தது சிக்கன் ஃப்ரை, வஞ்சரம் ஃப்ரை, பிரான் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, ஆபிரகாம் ஃப்ரை, எல்லா ஃப்ரையும் பண்ணி விதவிதமா இருக்கும். அது சாப்பிட்டு கொழுத்து போய் திரும்ப ஒரு பழமொழி சொன்ன மாதிரி நெஞ்சில் முட்டுதையாங்க. ஒரு ஆமென். புரியுதா? நான் சொல்ற சத்தியத்துல அவங்க வளர்க்கிற வார்த்தை பைபிள் படிச்சதும் அவங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லு. பைபிள் படிச்சதும் அவங்க ஃபீஸ் கட்டுவாங்க. டெய்லி வசனத்தை படிக்க வைத்து அவர்கள் கற்றுக் கொடுங்கள். சத்தியம் அவர்களை உருவாக்கும். இளம் வயதில் வேதத்தை அவர்கள் சுமந்தால் முதிர் வயதில் அந்த வேதம் அவர்களை சுமக்கும். ஹல்லேலூயா. அதனால பைபிள் அன்னைக்கு போய் தேட வேணாம். தினமும் குடும்பமாய் உட்கார்ந்து அமர்ந்து ஒரு 5 வசனம் அதிகமா இல்லைனாலும் 5 வசனம் 10 வசனத்தை தியானிச்சு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த பைபிள் ஒவ்வொருத்தரா படிங்க. அதனால ஒரு நீ படிக்கும் போது இங்க வரும்போது நல்லா படிப்பீங்க. இல்லைன்னா வச்சுக்க இங்க வரும்போது தான் படிங்க. நேசமணி பொன்னையா நாசமா போனையா தான் படிப்பேன். ஒரு ஹல்லேலூயா. அதையும் 4 பேர் கூட்டு நாசமா போனையான்னு படிச்சுட்டு இருக்கோம். இதுல பைபிள் வரும். இந்த பாருங்க, நீ பைபிள் திறக்கிறதுக்காக எனக்கு 10 நிமிஷம் ஓடிச்சு. பண்ண பைபிள் கூத்துக்காக எனக்கு 10 நிமிஷம் டைம் வேஸ்ட். ஒரு ஹல்லேலூயா.
அங்க இங்க போயிட்டு வந்தேன். ஒரு ஆமென். நீங்க சொல்றேன் கர்த்தருடைய இப்பதான் சொன்னேன் எபேசியர் 2:8-9 கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய தயவு ஈவு இரக்கம் gift. எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இப்ப சொல்ற கொஞ்சம் விசுவாசத்தோடு சொல்லி நான் முடிக்கிறேன் சீக்கிரமா. இன்னைக்கு இருக்கிற அந்த வேலை கர்த்தருடைய தயவு. நான் சொல்றேன், நீங்க தயவுன்னு சொல்லிட்டு வாங்க பாப்போம். நீங்க உண்மையா சொன்னீங்கன்னா இப்ப இருக்கிறவங்க அந்த வீடு கர்த்தருடைய தயவு. சொல்லுங்க, இப்ப நீங்க வச்சிருக்கீங்க எந்த வாகனமோ அது கர்த்தருடைய தயவு. நீங்க இப்போ சம்பாதிக்கிற வருமானம், நீங்கள் வாழ்ற வாழ்க்கை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பம், இப்ப உங்களுக்கு இருக்கிற அந்த பிசினஸ் தொழில், இப்ப நீங்க இருக்கிற அந்த அழகு, இருக்கிற அந்த பேலன், கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அந்த பேலனு, அது கர்த்தருடைய தயவு தான். இப்போ இருக்கிற படிப்பு, இருக்கிற அறிவு, ஞானம், கல்வி, உங்க திறமை எல்லாமே கர்த்தருடைய தயவு. இதெல்லாம் அவருடைய தயவு, அவருடைய gift. இன்னும் நான் சொல்லுவேன், அந்த வார்த்தை உச்சரிக்க கூடாது, ஆனால் உச்சரிக்கிறேன். அவர் எனக்கு தந்த பிச்சை எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அது ஏன் தெரியுமா பிச்சைன்ற? அதற்கு தகுதியானவன் நான் கிடையாது, அதற்கு பாத்திரவன் நான் கிடையாது. ஆனா அது கர்த்தர் கொடுத்தார்ல. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்ததுக்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் தயவு இரக்கம் பாராட்டாமல் ஒன்றும் எனக்கு கிடையாது. நான் நல்லா படிச்சிருக்கிறேன், அதனால தான் நல்ல மார்க். நான் நல்லா படிச்சேன், அதனால தான் அந்த வேலை. நான் நல்லா கஷ்டப்படுறேன், அதனால தான் எனக்கு இந்த வேலை. நான் இரவு பகல பார்க்காம, உழைக்காம, நேரத்தை பார்க்காம கஷ்டப்படுறதுனால தான் இந்த வசதி, இந்த வாழ்க்கை. நான் செலவு பண்ணாம சேர்த்து வைக்கிறதுனால தான் இந்த வீடு, இந்த வாழ்க்கை, இந்த வசதி, இந்த வாகனம் எல்லாமே என் அறிவு, என் வேலை, என் திறமை, என் வாழ்க்கை என்று சொல்லுறீங்களா? இதெல்லாம் உங்களை விட பல மடங்கு உள்ள எவ்வளோ மக்கள் இந்த உலகத்துல, உங்க குடும்பத்துல, உங்க வட்டாரத்துல சுவாந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு இல்லாத ஒரு வீச்சை, உங்களுக்கு எல்லாருக்கும் இல்லாத ஒரு வீச்சை, எல்லாருக்கும் இல்லாத ஒரு மனுஷன் கணவனை, எல்லாருக்கும் இல்லாத ஒரு மனைவி, எல்லாருக்கும் இல்லாத ஒரு பிள்ளைகளை, எல்லாருக்குமே இல்லாத ஒரு வேலை, ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாரா? அது உன் பலத்தால் அல்ல, கர்த்தருடைய தயவு இரக்கம் கிருபை காருண்யம். அது ஒரே தயவு மேல இல்லைன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்க இங்க இருக்கிற பல பேர் என்றைக்கோ செத்து இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா வரலே. ஒரு ஆமென். நீங்க உயிரோடு இருந்திருக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் நிதானமா யோசித்து பாருங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் சொல்றேன், முதல்ல சொன்ன மாதிரி நான் சொல்றதுனால ஆமென் சொல்லாதீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை கடந்த காலத்தை கொஞ்சம், அதை கொஞ்சம் முன்னாடி பேச்சு கொஞ்சம் திருப்பி பாருங்க. எப்பவுமே இன்னைக்கு பேச்சு பார்க்காதீங்க, நாளைக்கு வர பேச்சுக்காக காத்திருக்காதீங்க. முன்னாடி கடந்த காலத்தில் இருக்கிற கொஞ்சம் உங்கள் பேச்சை ஓபன் பண்ணி ஒவ்வொரு பேச்சியாய் கடந்த காலத்தை கொஞ்சம் நீங்க படித்து நினைவு கூர்ந்து பாருங்கள். 5 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்தது, 4 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கை, 10 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கை, 15 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கை, 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ இருந்த சூழ்நிலை வாழ்க்கை கொஞ்சம் திருப்பி பாருங்கம்மா. கர்த்தர் செய்தது அப்ப புரியும். ஹalleluya. பஸ்ல ஏறதுக்கு டிக்கெட்டுக்கு காசு இல்லாம நின்னோம்ல, ஒருவேளை சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம நின்னோம்ல, 10 ரூபாய்க்கு வழி கொடுக்கிறதுக்கு பசங்க கேட்டாங்களே, கறி மீன் எடுத்து கொடுக்கிறதுக்கு இல்லாம கொஞ்சம் கை கட்டி கலங்கி நின்னல. இன்னைக்கு கர்த்தர் உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் எந்த அளவுக்கு நிறுத்தி இருக்கிறாரு, அதுக்கு நன்றி சொல்லுவீங்களா? அந்த தயவை கூர்ந்து பார்ப்பீங்களா? எத்தனை பேர் என்னோட கூட புரியுது? ஏதோ ஆண்டவர் இணை பண்றாருங்க. எத்தனை பேர் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் பேக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் வசதியா ஆயிட்டேன், இன்னைக்கு வேலை கிடைச்சிச்சு, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், கடவுளே மறந்துட்டு கடவுளுக்கு நம்ம சர்வீஸ் சொல்லி ஹாய் சொல்லிட்டு போறீங்க. ஒரு ஹalleluya. யாராவது எதுல பார்த்தா நம்ம சொல்லுவோம் ஹாய் பிரதர், ஹாய் சிஸ்டர்னோ. அது மாதிரி ஆண்டவருக்கு சிலர் அப்படிதான் பார்ப்பாங்க, சொல்லிட்டு கொண்டு வராங்க, ஹாய்னு சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி கர்த்தருக்கு நீங்க ஹாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்களே. எங்க போய் அவ்வளோ இது ஒரு பார்க்கணும், ஒரு விசுவாசியை பார்க்கணும், ஒரு பிரதரை பார்க்கணும், இல்லை ஒரு பாஸ்டரை பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு நின்னாவது சோத்திரம் கையெடுத்து சோத்திரம் சொல்றது இல்லை, ஹாய் சொல்லிட்டு ரெண்டுங்களே ஆண்டவே அவ்வளோ பிஸி ஹாய் சொல்லிட்டு போவோம். அதே தான் ஆண்டவருக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க.
ஹalleluya. கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நின்னு ஆண்டவரோட பேசுங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. கொஞ்சம் நீங்க நின்னுங்க. நீங்க போற அந்த வேலை ஸ்பீட்ல, நீங்க போற அந்த குடும்பத்துல, நீங்க போற அந்த சூழ்நிலையில, நீங்க போற காரியத்துல கொஞ்சம் நின்று கவனிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, அந்த தயவுக்காக நன்றி சொல்லிட்டு அப்புறமா பிரயாணத்துல ஓடுங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாழ்க்கை பண்ணுவார். ஹalleluya. நான் சொல்றேன், இன்னைக்கு தயவு செய்து சிலருக்கு சொல்றேன், நீங்க எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நீங்க அப்படிதான் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு நீங்கள் வாழ்வது உங்களுடைய பலத்தால் அல்ல. இன்னைக்கு நீங்கள் வேலை செய்வது உங்க பலத்தால் அல்ல. ஹalleluya. எத்தனை பேர் பார்க்க தெரியுமா, 35 வயசுல கை கால் செயல் இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற மனிதர்களை பார்த்திருக்கிறேன். பேரலைஸ், ஸ்ட்ரோக், ஒரு ஆமே நல்ல ஒரு ஜிம் பாடியா இருந்த மனுஷன். நான் சொல்றது புரியுதா? சாதாரண நம்மள மாதிரி இல்ல, நல்ல உடம்ப கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற மனிதர்களுக்கு பேரலைஸ் ஆன உடனே அவருக்கு ஊட்டுவதற்கு, அவருக்கு சேவை செய்வதற்கு மற்றவர்களை சார்ந்து இருக்கிற நிலைமை. ஒரு நாள் மன்னிக்கணும், அந்த வார்த்தை கர்த்தர் நம்ம அப்படி நடத்த மாட்டார். அந்த பலன் உன்னை விட்டு போயிடுச்சு, அன்னைக்கு யார் தாங்க முடியும் உன்னை? இன்னைக்கு அந்த பலத்தால் ஓடிட்டு இருக்கிற கர்த்தரை மறந்து, நான் சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், கர்த்தரை மறந்து ஓடிட்டு இருக்கிறேன். அந்த பலன் உன்னை விட்டு எடுபட்டால் நீ என்ன செய்வ? ஒரு ஆமென். அப்ப சொல்லுவேன், ஏன் பலன், ஏன் சுயம்? நான் சொல்றேன் இவ்வளவு நேரம், ஏன் படிப்பு, ஏன் அழகு, ஏன் திறமை, ஏன் அறிவு, ஏன் செல்வாக்கு, ஏன் நான் சொல்லுவியா? அடிக்கலாக எப்படி வச்சுதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரு ஹalleluya. எச்சரிக்கையாய் சொல்லுகிறேன் உங்களுக்கு, கர்த்தருக்கு அடுத்ததுதான் எல்லாமே இருக்குன்ற பாருங்க. கர்த்தர் உங்களை 120 வயசு வரைக்கும் சாதாரண பிழைத்திருந்த பலத்தோடு, மோசே சொன்னா 120 வயதுல என் கண் பார்வை மங்கல, என் காலின் பலம் குறுகல, மான்களுக்கு ஒப்பான பலத்தை கர்த்தர் கொடுத்தார், கழுகுகளுக்கு சமான பலனை கொடுத்து உயர பறக்க செய்கிற தெய்வம் தான் என் ஆண்டவர். ஒரு ஹalleluya. ஹalleluya. ஓடணுங்க. இன்னி நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு, எவ்வளவு ஒருத்தன் அவன் 4 கிலோமீட்டர் ஓடணும், நீ 8 கிலோமீட்டர் ஓடணும். நான் புரியல நான் சொல்றது. அவன் ஒரு நாளைக்கு நான் 8 மணி நேரம் வேலை செய்யறான், நீ 12 மணி நேரம் வேலை செய்யணும். சோம்பியாரியா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. நீ ஓடணும், பரவாயில்ல 10 மணி நேரம் இருக்கு, தூங்கி இன்னைக்கு 6 மணி நேரம் தூங்கு. இருக்கும்போது ஓடி சம்பாதிச்சு உழைத்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று, உங்களுடைய குடும்பத்துக்கு என்று கட்டுங்கள். ஆனா எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கணத்தை கொடுத்துட்டு ஓடணும். ஒரு ஹalleluya. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கணத்தை கொடுத்துட்டு நீங்க ஓடணுங்க. வேற பின்னாடி ஓடிட்டு அப்புறம் வந்து நேற்று ஆண்டவர் அருமையா பேசினாரு, என் பின்னாடி ஓடி வந்து எனக்கு காத்திருந்தா, உனக்கு நீ ஓடுறது எல்லாமே உன் பின்னாடி ஓடி வர உனக்கு காத்திருக்கும். அந்த காலேஜ் சீட் உனக்காக காத்திருக்கும், அந்த வீடு பில்டிங் உனக்காக காத்திருக்கும், அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்காக காத்திருக்கும், அந்த பொருளாதார ஐஸ்வர்யம் உனக்காக காத்திருக்கும், அந்த கவர்மெண்ட் ஜாப் உனக்காக காத்திருக்கும். ஹalleluya. நீ கர்த்தருக்கு காத்திருந்தனா உனக்காக அது காத்திருக்கும். நீ அதை விட்டு நாயை மாதிரி நாக்க தொங்க போட்டு அதை பின்னாடி ஓடி 15 வருஷமா ஓடி என்னத்தை சாதிச்சு என்னத்தை கிழிச்சோம், 20 வருஷமா ஓடி என்னத்தை பண்ணிச்சோம். சும்மா நான் பாத்ரூம் மாதிரி ஒரு 5 சைஸ் வீடு கட்டிட்டு பெருமையா பேசிட்டு இருக்கிறோம். நான் வீடை கட்டிட்டு சாதிச்சுட்டேன். அதுக்கு ஒரு பழமொழி, கல்யாணத்தை பண்ணி பாரு, வீடை கட்டி பாரு, பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு ஒரு பில்டப். ஒரு ஹalleluya. என்னுடைய பாஸ்டர் ஊழியக்காரர் சொல்லுவாரு, ஆவிக்குரிய தகப்பனார், உங்க வீட்டு மாதிரி பாத்ரூம் அவ்வளவு பெருசா இருக்கணும், அவ்வளவு பெரிய வீட்டை கட்டணும்னு. ஒரு ஹalleluya. ஒரு 4 பாத்ரூம் இருக்கணும் விசாலமா. அப்படிப்பட்ட வீடை கட்டிட்டு அப்ப நெஞ்ச நிமித்திட்டு நான் வீட்டை கட்டிட்டுன்னு சொல்றோம். சும்மா 4 சோத்துல ஒரு 4 சோத்துல வீட்டை கட்டிட்டு அப்பா வீட்டை கட்டி முடிச்சுட்டு பாருங்க மாதிரி மூச்சு வாங்கிட்டு இது ஒரு பெரும் இறைச்சுவாரு. எவ்வளவு அழகா வீட்டை கட்டிட்டு கட்டணும், ராஜ கோபுரத்துல வீட்டை கட்டுற அளவுக்கு கட்டுற ஐஸ்வர்யத்தை கருத்தை கொடுப்பாரு. இது நீ ஓடி கட்டி சம்பாதிச்சிருங்க. அவர் பின்னாடி காத்திருந்தீங்களா? ஆண்டவர் மாளிகையை தாவீதுக்கு கொடுத்தார்ல, ஒரு மாளிகை அரண்மனை, அந்த அரண்மனை கர்த்தருக்கு கொடுப்பார். கட்டாத வீட்டுல குடி இருப்பீங்க. புரியுதா? கொஞ்சம் புத்திர மாதிரி விளக்குதா?
ஆண்டவருக்காக நீ காத்திருந்தனா கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த வேலை, அந்த பிசினஸ், அந்த ஊழியம், அந்த படிப்பு, அந்த ஜாப் எல்லாமே கர்த்தருக்கு உனக்காக காத்திருக்க வைப்பார். ரெடியா வெயிட் பண்ணும். நாலு நிக்கவும் பின்னாடி நீ எதை வேணும் போய் சூஸ் பண்ணலாம். ஹalleluya. நீ உனக்கே துப்பு இல்லாம இருக்கிறமே, நாலு எங்கன்ற மாதிரி இருக்கிறீங்க பார்க்கறவங்க மூஞ்ச பார்க்கணும். ஒரு ஹalleluya, ஹalleluya. உனக்காக காத்திருக்கணுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கார். ஒரு போல நான் இவ்வளவு வாரம் நான் இந்த வருஷத்துக்கு 52 வாரம் கத்துறது ஒரே ஒரு வார்த்தை தாங்க, என் ஆண்டவருக்காக காத்துருங்க, அவருக்கு முதலிடம் கொடுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருக்கு நீதியை தேடுங்க, அப்புறம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன பண்ணாலும் சரி, என்ன பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, திரும்ப நான் செய்யறதுதான் செய்வேன். பழைய குருடி கலந்து திரடி வேதாலும் திரும்ப முருங்கு மாதிரி ஏறும். வராமே அந்த நேரத்துல இப்ப செய்வீங்களா, செய்வீர்களா? செய்வோம். வாசலுக்கு அந்த பக்கம் போய் செய்வியா? நாங்க போனமே, ஐயோ வேற என்னாச்சு, ஐயோ கதி. ஆமே வேற இல்லை, என் பொழப்பு இல்லை, நீயே இல்லைன்னா அப்புறம் பேப. ஒரு ஆமே ஆண்டவர் வேலையை கொடுக்கிறவர் படைப்பையும் கொடுப்பார். அந்த வேலையை நம்பி பிழைக்காது, கர்த்தரை நம்பி பிழைக்குவார். ஹalleluya. கர்த்தரை நம்புகிறவனோ செய்வான். நீ வேலை நம்புகிறவன் என்னைக்கு உருப்பட்டது சரித்திரமே கிடையாது. என்ன பாக்குறீங்க, புரியுதா? 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சம்பளம் கொடுத்தாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கொரோனா வந்த உடனே எல்லாமே வேலையை விட்டு தூக்கணும் போது எல்லாமே கையில தொங்கனா தெரியுமா? தெரியுமா பிரதர்? கையில தொங்கனா ஏன்? அவன் வேலை நம்பி இருந்தான். அதை நம்பி அப்பார்ட்மெண்ட் கோடிக்கணக்கில் வாங்கிட்டான். மாசம் 1 லட்சம் 2 லட்சம் இஎம்ஐ கட்டணும். நல்ல லட்சுமி கார் வாங்கி அதை வாங்கிட்டான். வேலை போச்சு, ஆளு போயிடுச்சு. அப்படிப்பட்டவர்களாக நீங்க இருக்க கூடாது. அந்த வேலை போனாலும் கர்த்தர் உன்னை எலியாவை கொண்டு, காலங்களை கொண்டு எலியாவை போஷித்த என் தெய்வம் உன்னையும் போஷித்து நடத்துவார். ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அந்த வேலை நமக்கு வேணும். வேலை செய்யாம ஒருத்தரும் சோம்பேறியா இருக்க கூடாது. புரிஞ்சுக்குதா? ஆனா அந்த வேலையை நம்பி நான் வாழக்கூடாது. என்னுடைய ஆண்டவரை நம்பி நான் வாழணும். ஒரு ஆமென். ஹalleluya. ஆண்டவரை நம்பி வாழணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி. ஓகே. ஆதியாகமம் 32:10. நமக்கு நிறைய நேரத்துல அப்படிதான் சோதனைகள் பிசாசு கொடுப்பான். நிறைய நேரத்துல. ஒரு ஆமென். ஹalleluya. எப்படி என்ன பண்ணவனே தெரியாது. ஆதியாகமம் 32:10. புரிந்தவர்களுக்கு புரியட்டும், புரியாதவர்களுக்கு புரியாமலே இருக்கட்டும். அடியனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. சொல்லுங்க. அவர் யோபு சொல்றார், இதை யாக்கோபு சொல்லுகிறார். அடியனுக்கு தேவரை காண்பித்த எல்லா தயவுக்கும். இப்ப சொல்லணும், இப்ப சொல்லுங்க, அந்த வீடு, அந்த காரு, அந்த வாகனம், அந்த குடும்பம், அந்த பிள்ளைகள், அந்த வேலை, அந்த பிசினஸ், அந்த ஊழியம், எல்லா தயவுக்கும் நான், எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. இது எங்களால் உண்டானதல்ல. தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு. நான் இப்போது சொல்லுகிறேன், கர்த்தர் பார்க்கிறார். நான் இங்கே நிற்பதற்கு தகுதியானவன் நான் இல்லை. நான் அதை விட நான் இயேசுவின் பிள்ளையாக இருப்பதற்கே தகுதியானவன் நான் இல்லை. நான் முதலே சொல்லிட்டேன். எத்தனை பேர் நம்ம வீட்டு பக்கத்துல அக்கத்துல எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் கெட்டவங்க, நம்ம நல்லவங்கன்றதுனால இல்லை. ஹalleluya. தகுதி இல்லாத உன்னை தகுதிப்படுத்துகிறது தான் கர்த்தருடைய கிருபை. நீ உன்னை தாழ்த்தி, எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீ உன்னை என்ன தாழ்த்துறியோ. அத பரிசேயக்காரன் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்தான். சதுசேயர் 2 பேர் வந்தான். இவன் என்னடவோ இவனை பத்தி பெருமையை பேசலாம். பரிசேயன் சொன்னான், அதை நின்று கூட துணியாமல் தலையை தாழ்த்து கொண்டு தன் பாவத்தை செய்து, நான் ஒரு பாவி ஆண்டவரே, உன்னிடத்தில் வருகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று நெஞ்சை தட்டி கொண்டு அழும்போது அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான். ஹalleluya. சொல்றேன், இன்னைக்கு நான் இந்த வீடுக்கு நிற்பதற்கு தகுதியானவன் நான் இல்லை.
ஒரு பிள்ளையா இருப்பதற்கு தகுதியானவன் நான் அல்ல. நான் படிச்சு முடிச்ச 3 கிராஜுவேஷன் வாங்கியிருக்கிறேன், பிபிஏ, எம்பிஏ, எல்எல்பி. இதுக்கான தகுதியானவன் நான் அல்ல. நான் செய்த அந்த பேங்க் ஜாபுக்கு துளியும் தகுதியானவன் நான் அல்ல. இப்ப இருக்கிற மனைவி பிள்ளைகளுக்கு தகுதியானவன் நான் அல்ல. இருக்கிற பிசினஸ், வீடு, வாழ்க்கைக்கு நான் தகுதியானவன் அல்ல. நான் உளமாற அதை சொல்லுகிறேன், எனக்கு சொல்ல துணிவோடு சொல்லுகிறேன். நான் உங்களை ஏதோ மெழுகேற்றுவதற்காக, உங்களை மனமாற்றுவதற்காக அதை நான் சொல்லவில்லை. எனக்கு கர்த்தர் செய்ததற்காக ஒரு துளியும் கொஞ்சமும் தயக்கமும் அவமானம் இல்லாமல் நான் சொல்லுகிறேன். இந்த கழுதைக்கு வந்த வாழ்வு கர்த்தர் தந்த தயவு, கர்த்தருடைய இலக்கம், கர்த்தருடைய கிருபை. அவர் இல்லைனா நான் என்னைக்கு வாழ்க்கை முடிஞ்சிருக்கோம். அடியனுக்கு தேவரின் காண்பித்த மகா தயவு நான் இதில் ஏற்றுக்கொள். இதுக்கான ஒரு துளி பாத்திரம் நான் அல்ல, ஒன்றிற்கும் பாத்திரம் நான் அல்ல. நான் இன்றும் சிறுகணும், கர்த்தர் பெருகணும். ஹல்லேலூயா. யாருடைய தயவுதான், யாருடைய இரக்கம் தான், அவருடைய கிருபை தான். கர்த்தர் ஒருவரே உண்மையுள்ள தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு. அந்த இயேசுவின் தயவு தான் இன்னைக்கு உன்னையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை சொல்லலை, நீ சொன்ன கஷ்டப்படுறீங்களா தான் என்ன சொன்னேன். ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்ன, நான் படித்த படிப்புக்கு தகுதி இல்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடிக்கு, 12ஓடு தான் என்னுடைய குடும்பம், என்னுடைய பெற்றோர்கள் என்னை படிக்க வைத்தாங்க. அதுக்கு அடுத்து எல்லாம் 3 டிகிரி வாங்கியிருக்கேன்னா அவருடைய தயவு தான். ஹல்லேலூயா. யாரும் ₹1 எந்த உதவி இல்லாம கர்த்தர் எப்படி வாழ்க்கை முடிஞ்சது என்று நினைச்சேன். என்னுடைய சர்டிபிகேட் எல்லாமே தொலைந்து விட்டது, என் வாழ்க்கை முடிஞ்சது. 10ஆம் 12ஆம் கிளாஸ் படிச்சதுக்கான ஆதாரமும் இல்லை என்று நினைக்கும் போது, ஆனா இன்னைக்கு பிபிஏ, எம்பிஏ, எல்எல்பி என்ற 3 ஆண்டவர் அந்த கிராஜுவேஷன் கொடுத்திருக்கிறாருன்னா அது கர்த்தருடைய தயவு தவிர வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்ல முடியும், இன்னைக்கு இங்க நிற்பதற்கும் இங்கே உட்கார்வதற்கும் இந்த ஆலயத்தை கொடுத்திருக்கும் கர்த்தருடைய தயவு. ஒவ்வொன்றையும் அடித்துக் கொண்டே போவேன். நான் சொல்றேன், இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் சொல்றேன் சத்தியமாய் வேதத்தின் முன்னிட்டு நான் சொல்லுகிறேன், ஒன்றிற்கும் தகுதியானவன் நான் இல்லை, ஆனால் கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் கிருபை, அதுதான் தயவு. எது கிருபை தயவு தெரியுமா? தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறது தான் தயவு. தகுதியோ இல்லாதவனை ஆண்டவர் உயர்த்துறார், அதான் தயவு. யோசேப்பு எங்கோ ஒரு மூலையில் இருந்த அவனை பிரதம மந்திரியாய் கொண்டு போய் சேர்த்ததுதான் தயவு. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை கர்த்தருடைய சிங்காசனத்தில் அவனை மந்திரியாய், அவனுடைய ராஜாவாய் அமர பண்ணினதுதான் தயவு. ஹல்லேலூயா. தயவு பின்னாடி நீங்க ஓடுனீங்கன்னா கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், உங்களை உயர்த்தி அழக பார்ப்பார். ஹல்லேலூயா.